பச்சை நிறத்தில் வரவல் ஒரு ட்ரிப்பு போட்டாச்சு. இது எடுத்துட்டு ரெண்டாவது வாட்டி போட பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை நெத்திலியில் குழம்பு வைக்கலாங்க. கொஞ்சம் நெத்திலி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். தேவையானது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெந்தயம், கடுகு, வெங்காயம், தக்காளி, சின்னதாக 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 5 கத்திரிக்காய், எண்ணெய், இவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, 15 கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இப்போ இதில் கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் பச்சை வாடை போனோன்னு கரைச்சி வச்ச புளியை நம்ம இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அவ்வளோ குழம்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். பாருங்கள், எங்களுக்கு இதுவே ஜாஸ்தி. அதான் உப்பு போட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டங்க. நல்லா குழம்பு குறித்து எண்ணெய் திரிஞ்சு வச்சு இதில் நான் அவிச்ச முட்டையும் நான் போட்டிருக்கேன். நெத்திலி பாதி நெத்திலி வறுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், நெத்திலி போட்டாச்சு. இப்போது நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. ஏன்னா மீன் புண்டு போயிடும். இல்லைன்னா பச்சை நெத்திலி இந்த பக்கமாக தவாவில் போட்டு தவா ஃப்ரை பண்ணுறேங்க. பச்சை நெத்திலி தவா ஃப்ரை. அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சமையல் நாளை சமையல் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை.